பாலக்காட்டில் படம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் படம் எப்படி இருக்கின்ற தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனை பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குதா? அடிவோல நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி இருக்கு? சூப்பர். அடிவோல படம் വേറെ ലെവൽ படம் ஒரு ரக்ஷையில அடிபொலியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஒரு தளபதி வெட்டி எதிர்பார்த்தலாம். നായകൻ ധോണി. ഈ പറഞ്ഞ നായകൻ ധോണി. படம் நல்லா இருக்கு. சூப்பர் படம். ക്ലൈമാക്സില് നമ്മുടെ കലന്റെ ഒരു ബീജം ഉണ്ട് മങ്കാത്ത. விஜய் சூப்பர். தளபதி ஃபுல் டெஸ்ட் நல்லா இருக்கு. விறுவிறுப்பா நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே போல கேரளா சென்று படம் பார்த்த ரசிகர்கள் குமிழிலிருந்து இந்த படம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனை பார்க்கலாம். 3.5 மேலே போயிடுச்சு படம். ஒரு எதிர்பார்ப்புன்னு நாங்கள் தேட்டரில் உட்காந்து அவ்வளோ ஆவேசமாக அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் எதிர்பார்ப்புகளோட உட்காந்து பார்க்குறத அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து வந்து எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. 4 மணி ஷோவை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி மாசுனா செம்ம மாசாக இருந்துச்சு. நமக்கு வந்து கேரளாவில் வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் படம் பார்ப்பாங்க. அவங்களும் வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த எதிர்பார்ப்பு இன்னியும் அடுத்த படத்தில் நாங்கள் எதிர்பார்ப்போம். தமிழகத்தில் வந்து ஒரு முதல் இடத்த பிடிச்சிருக்கும் இந்த இடம். உண்மையிலே தலையை வந்து இடையில பேசியிருக்காப்புல, அதுவும் நம்ம எதிர்பார்க்கல. சிவாரித்தியை கொடுத்துருக்காப்புல. அது மாதிரி கிரிக்கெட்டை வச்சு நல்ல ஒரு இதாக கொடுத்து படத்தை ஒரு மக்களுக்கு வந்து நல்லா எதிர்பார்த்து ஒரு படம் வெற்றிகரமாக முடியும். 100 கோடி 200 கோடின்ற மாதிரி இந்த ஒரு நாளைக்கு வேறு லெவலில் வந்து இந்த படம் வந்து வெற்றிகரமாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, ரெண்டு ஹாஃபுமே சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பர் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. படம் வேற லெவல் பாஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர். படம் எங்க சூப்பரா. கோட் திரைப்படத்தின் ரசிகர்கள் காட்சி முடிஞ்சிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு படம் பார்த்த ரசிகர்கள் கேட்கலாம். சார், படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல். சூப்பர். பயங்கரமா தூக்கி சொல்லணும். படம் சூப்பரா இருக்குதுண்ணா. தளபதி வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த வருஷத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டோ பெஸ்ட் வில்லன் அவார்டோ தளபதி விஜய்க்கு கோட் படம் சூப்பராக சார். டிஃப்ரெண்டாக பண்ணிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிக்கிறாரு. பிளாக் பஸ்டர்ங்க, மாசுங்க, வேற லெவல். சார், படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா 100 டேஸ் ஓடும் சார். மூவி பிளாக் பஸ்டர் ஆகும் சார் கண்டிப்பா. விஜயை தாண்டி இந்த படத்துல ஒரு ரசிகர் பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு. பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, ஜெயராம் இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வில்லன் கேரக்டர்ல மோகனை பாக்குறோம். இதெல்லாம் எப்படி சார்? ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க சார். ஃப்ரெண்ட்ஷிப்னாக்கா இது ஒரு உதாரணம் சார். பிரசாந்த் சார், பிரபுதேவா சார் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோகன் சார் வந்து நடிச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். பிளாக் பஸ்டர் கண்டிப்பா ஆகும். சூப்பர். தலைவா வேற லெவல். லாஸ்ட் படம் வந்தாலும் மாசு படம் என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் டே Super excellent, sir. Super film.
வேற லெவல். தளபதி மாசு ஆனா படம் தளபதி வேற லெவல் பண்ணிருக்காருண்ணா. சூப்பரா இருக்குண்ணா படம். வர்த்தனா சூப்பர் சூப்பர். சத்தம் போட்டாலும் விசில் போடு. ಸೂಪರ್ ಆಗಿತ್ತು. ಜೈ ಆಗ್ತೀವಿ, ಜೈ ಆಂಜನೇಯ ಅಪ್ಪುಬಾಸ್. ಅಲ್ಲೇ ಫಿಲಂ ಪರಮಾದ ಇತ್ತ ತಲಪತಿ ಪಡೋಣ வெங்கடபாபு சம்பவ பண்டிகை தளபதி விஜய்க்கு ட்விஸ்ட்ல படல. படமே ட்விஸ்டா இருக்கு. படத்துல தான் ஏன் ட்விஸ்ட் வேற மாதிரி படமா இருக்குல தான் படமே. சூப்பர் 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 சூப்பர். அவரோட கேளுங்க. வேற லெவல். இந்த வருஷமும் நாங்களா ப்ரோ. தளபதி சூப்பர். வெறித்தனம் வெறித்தனம். வேற லெவல். அம்மா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சீன். இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது புரியும். நான் இப்ப சொல்லி எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஸோ இந்த படத்துல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு மனசு ஒரு சீன் அப்படின்னா எதை சொல்றீங்க? தளபதி வர சீன் எல்லாமே ஹார்ட்ல இருக்கிறது தான். ரெண்டு தளபதி ஒரு அப்பா வருவாங்க. யாருடைய கேரக்டர் பாத்துட்டீங்களா? யாருடைய கேரக்டர் உங்களுக்கு மனசுல? பையன் கேரக்டர். ஏன் பையன் கேரக்டர் நெகட்டிவ் ரோல்? பிகாஸ் எங்களுக்கு நெகட்டிவ் ரோல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்ல போனா. அழகே தமிழ் மகள்ல பார்த்தது சொன்ன மாதிரி. ஸோ அது திருப்பியும் பார்க்கறது ரொம்ப பிடிச்சது. வணக்கம், நம்ம பேர் விஜய். நம்ம அண்ணா பேர் டுப்சா. வேற லெவல் பண்ணிக்கிறாரு அண்ணா. இந்த ஃபிலிம்ல வெங்கட் பிரபு சூப்பரான டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. மங்காத்தா இல்ல, அதுக்கு மேல போயிட்டு இருக்கிறாரு அண்ணா. அதுக்கு மேல போயிட்டு இருக்கிறாரு அண்ணா. சரியா பண்ணிக்கிறாரு சம்பவம். வேற லெவல். நாம சொல்றது இல்ல அப்படினாலே இந்த காமெடி அந்த எல்லாமேக்குன்னா ஃபுல் ஆல் என்டர்டெயின்மெண்ட் தான். ஃபுல் ஃபேமிலியோட வரலாம், எல்லாருமே பார்க்கலாம் ஃபிலிம். நம்ம அண்ணா சொல்லுவாரு, சொல்லுங்கண்ணா. ரெண்டே லைன் தான். ஒரு அப்பாவை ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ட்டு சிம்பிளா தரமான சம்பவம் இது தான்ப்பா. கரெக்டா விஜய் அண்ணாவை நான் போன டைமே ரிவ்யூ கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். ஒரு அப்பாவை ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படி ஏன்னா தப்பா விட்டுட்டாங்கன்னா அவன் போறான் பாத்தியா ஃபைட்டுக்கு. நான் அப்படித்தான் வந்துட்டு ஃபைட்டுக்கு. இதே தளபதிக்கு நெக்ஸ்ட் ஓட்டு பாருங்க பாரு. டிவிக்கே தான்ப்பா. நம்ம ஓட்டு டிவி கேக்கு அவ்வளவுதான். கர்நாடகா மற்றும் கேரளாவுடைய நிலவரத்தை பார்த்தோம். தொடர்ந்து வந்து ஆந்திராவில் 7 மணிக்கு முதல் காட்சி தொடங்குகிறது. 7 மணிக்கு தியேட்டர்களுக்குள்ள ரசிகர்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களையும் செய்தியாளர் பாலாஜி கொடுக்கிறார். பாலாஜியினுடைய தகவல்களை கேட்கலாம்.
தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திராவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரசிகர்கள் வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பல மாநிலத்தில் வந்து தற்போது வந்து இந்த கோட்டு படத்தை வந்து பார்க்குறதுக்காக ஆரவாரமாக வந்துட்டு இருக்காங்க. தமிழக எல்லைப் பகுதியான இந்த சூலூர்பேட்டை ஆந்திராவில் வந்து கும்மிடிப்பூண்டி, சென்னை, திருவள்ளூர் போன்றவற்றிலிருந்து ரசிகர்கள் வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து திரையரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கோட்டு திரைப்படத்தை குறித்து இந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்று தற்போது கேட்கலாம். சார், எங்கேருந்து வரீங்க? இப்போ இந்த விஜய் நடித்த இந்த கோட்டு திரைப்படம் எப்படி இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க? அந்த படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? தளபதி நடிச்சிருக்கிற அந்த கோட் படம் மாபெரும் வெற்றி அடையும்னு நாங்கள் ஒப்பனாக சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். வந்த படத்தை விட இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இன்னும் படத்தை பார்க்க உள்ளே போயிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு வந்து வேறு என்னென்ன இருக்குதுன்றதை ஓப்பன் டாக்காக சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். எதிர்பார்ப்பு அதிகமாக பார்க்குறோம் நாங்கள். மற்ற படத்தை விட இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். பார்த்துட்டு வந்து இல்லை, முன்னாடியே சொல்லிடுறோம், நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்ற படத்தை விட இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னும் நாங்கள் இன்னும் பார்க்கல, இப்போ தான் போகிறோம். இப்போயே வேறு லெவலில் இருக்கும் நான் நினைக்கிறோம். ஆனால் வெளியே வந்தோன்னே இன்னும் வேறு லெவலில் இருக்கும். படத்தோட பேர் என்ன தலை? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எப்பவுமே தலை கெத்து. தளபதி எப்பவுமே கிரேட்டு தான். நாங்கள் தளபதி இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அந்த இளைய தளபதி இருந்து இன்றைக்கி தளபதி இப்போ தலைவரே ஆகிட்டார். எப்பவுமே எங்கள் தலைவர் கெத்து தான், தளபதி தான் எப்பவுமே. தற்போது சூலூர்பேட்டையில் வந்து முதல் காட்சியானது 7:15 தற்போது தொடங்கி இருக்கிறது. ரசிகர்கள் வந்து திரையரங்கில் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்தை குறித்து மீண்டும் இந்த சூழலில் தமிழ்நாட்டில் படம் 9 மணிக்கு தான் சிறப்பு காட்சி வெளியிடப்படுகிறது. ரோஹிணி திரையரங்கின் முன்பாக ரசிகர்களுடைய கொண்டாட்ட காட்சிகளை முதலில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.